மறந்துட்டீங்களா? என்னத்த நான் மறந்துட்டேன்? மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடு இன்னைக்கு போக வேண்டாமா? அட ஆமாண்ணே, நானே மறந்துட்டேன். வா இன்னைக்கு போமா. ராஸ்கிங் சான்ஸ் நீ என்ன செய்ய? இங்க பாருங்க அத்தை மாமா. அன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தீங்களே, நாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு கிளம்பணும்? இப்போதான் உடனே. சரி, ஜெனிஷா அந்த ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் இந்த சட்டையை மட்டும் மாத்திட்டு வரேனே. அப்போ நீங்க வீட்ல இருக்கலையா? நாங்க இருக்கல, நாங்களும் தான் வரோம் பிள்ளைகளை தூக்கிட்டு. அப்போ ஜெனிஷா போய் தான் சொன்னாங்க. ஆமா, அவ என்ன சொன்னா தெரியுமா? நாங்க வீட்ல தான் இருப்போம், நீங்க கூப்பிட்டா கூட நாங்க வரவே மாட்டோம்னு சொன்னாலே. ஜெனிஷா இல்ல, ஜான்சி ராணி. யோசிச்சு பாருங்க, அது ஜான்சி ராணி என் கூட உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தா. ஜெனிஷா வெளியே போயிட்டா. கன்ஃபியூஸ் ஆயிட்டோமா? சாரி. ஆமாமா, உங்க பொண்ணே வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களே. ஜெனிஷா கொஞ்சம் ஒல்லியா இருப்பா, ஜான்சி ராணி கொஞ்சம் குண்டா இருப்பா. ஓ சாரி சாரி, மறந்துட்டேன், மன்னிச்சிடு. அந்த ரெண்டு பிள்ளைகள் வரவளா ராஸ்கின் ஜான்சி ராணி? அவங்களுக்கு மீட் எக்ஸாம் வேற நடக்குது, என்ன செய்யறது? தாத்தாவை வேற பார்த்து போறா என்னன்னு தெரியல. சித்தி வீட்ல தான் விடணும்னு நினைக்கிறேன். சரி சரி, நின்று நான் சட்டையை மட்டும் மாத்திட்டு வரேன். சரி. என்னங்க, நான் என் அப்பாவை கூப்பிடவா? கூப்பிடுமா. அப்பா இதோ வாரம்மா தங்கம். இப்போதான் வேலையை விட்டே வந்தேன். என்னம்மா சொல்லு. அப்பா நீங்க எங்க பிள்ளைங்கள பார்த்துக்க முடியுமாப்பா? இல்லப்பா தங்கம், நீ வேணா கூட்டு போயேன். இல்லப்பா மீட் எக்ஸாம் இருக்குது, அவங்க ஃபெயில் ஆகிடக்கூடாதா, அதான் யோசிக்கிறேன். நான் என்னம்மா செய்யட்டும், நான் வயல்வெளிக்கு போயிடுவோம்மா. வர்றதுக்கு நைட் ஆயிரும், இல்லாட்டி அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆயிடும்மா. ஓ அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சுட்டே என்கிட்ட கேட்கியே. சரி ஓகேங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. வேறு யார்கிட்ட தான் விடணும்னு நினைக்கேன். சித்தி வீட்டில் வேணா விட. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் ஐடியா தான்ப்பா, சித்தி வீட்டிலே விடுறேன். சரி, நான் பார்த்துக்க முடியாது, சரியாம்மா? தப்பாக நினச்சிக்கிடாதம்மா தங்கம். சரிப்பா. சரி சரி. ராஸ்கிங் சான்சிராணி கூப்பிட வாங்க. கூப்பிடுமா. ராஸ்கிங் சான்சிராணி, இதோ வாரம்மா, இதோ வாரம்ப்பா. டக்குன்னு வாங்க, இவ்வளோ நேரமா வர்றதுக்கு. வந்துட்டேம்மா வந்துட்டேம்மா. என்னாச்சும்மா திடீர்னு எங்களை கூப்பிட்டீங்க? ஆமாம், நாங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டே இருந்தோம் தெரியுமா, அவசரமாக கூப்பிட்டீங்க, அதான் வந்தோமே. ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க? ரெடியாக இருக்கீங்களே. ஆமாம், எங்களை விட்டுட்டு எங்கேயோ போகிறீங்க, எங்களையும் கூப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ். சாரிம்மா தங்கம், நாங்கள் உங்களை கூப்பிட்டு போக முடியாது. ஏன்னா கல்யாண வீடுல அவங்களுக்கு மீட் எக்ஸாம் நடக்குதுல்ல. என்னம்மா? எங்க கல்யாண வீட்டுக்கு போறேன் நீங்களே, அப்ப ராஸ்கிங் ஜான்சி ராணியை வேணா எங்க வீட்டுல வேணா விட்டுட்டு போங்க. என்னது, இவ வீட்லயா வேட்டாப்பா சாமி? இல்லம்மா பரவாயில்ல, உனக்கு எதுக்கு சமம்? நான் சித்தி வீட்டில் வரலான்றேன். எங்களுக்குலாம் ஒரு சமமும் இல்ல, எங்க வீட்ல நிறைய உங்க பேரண்ட்ஸே பாவமா உன்னை பார்க்கவே கஷ்டப்படுவாங்க. சித்தி வீட்டில் வேணா நான் விட்டுக்கிறேன். ஆண்டி எனக்கும் விளையாட யாருமே இல்ல ஆண்டி. உங்க அம்மா அப்பாட்ட முத பர்மிஷன் கேட்டு கூட தங்கம். அவங்க தான் இப்போ என்னை அனுப்பி விட்டாங்க. நான் குளிச்சிட்டு இருந்தே பாத்ரூம்ல, அப்படியே அடிக்கி விட்டுட்டாங்க. ஓ அப்படியாமா? அதான் டவலை இடுப்புல கட்டிட்டு தலைகளையும் கட்டிட்டு வந்திருக்கேன். ஏம்மா என்னம்மா சஃபிகா வீட்லலாம் அனுப்புறீங்க? ஆமாம்மா, வேண்டாம்மா. டெய்லி உங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கும், உங்களுக்கு டெய்லி நான்வெஜ் தானம்மா? ஆமா. சரி, கேட்டாலும் பண்ணி தந்துருவாங்க, என்ன கேட்டாலும் பண்ணி தந்துருவாங்க. சரி ஓகே, வாரமே உங்க வீட்டுக்கு. அன்னைக்கு சண்டை நடந்தது, அதில் உங்க அம்மா அப்பா தப்பா நினைக்க மாட்டாங்களே, கொடுமை பண்ண மாட்டாங்களே? நினைக்க மாட்டாங்க. எஸ்தரும் எங்க வீட்டுல தங்க தான் பிளான் போடுறா. என்னது எஸ்தரா? ஆமா. என்னது எஸ்தரா? அதெல்லாம் வேண்டாமா. சும்மா சொன்னேனே, எஸ்தர்னு சொன்னா எதுக்குமா இருமுற? ஐயோ பாவனி, தெரியாம இருமிட்டேன், ஏதோ சண்டையில ஏதோ ஆயிட்டு. சரி தண்ணி வேணுமாமா? எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேணாம், அப்படிதான் எனக்கு செய்யும். சரி, தாத்தா வேற பாத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, அறுவயல் வெளி எத்தனை நாள்? ஒரு 3 நாள் ஆகுமே. ஒரு நாள் ரிசப்ஷனு, ஒரு நாள் மேரேஜ் ஃபங்க்ஷனு, அடுத்து ஒரு நாள் நாங்க தங்கிட்டு வருவோம். அப்படியே சுத்தி பார்த்துட்டு தானங்க வருவோம். ஆமா, மொத்தம் 5 நாள்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 5 நாளா? சரி வாங்க, இப்பவே கிளம்பலாம்.
இல்லாட்டி நாங்களே இங்க வந்து எடுத்துட்டு போட்டுமா? அம்மா பேசாட்டி வேணா நான் ஸ்கூல் லீவ் போடட்டுமா? சாச்சா நம்ம ஸ்கூல் லீவ் போடக்கூடாது. ஸ்கூல் லீவ் போட்டோட என்ன படிப்பே வராது. ஷஃபிகாவும் உங்க ஸ்கூல் தானேமா? ஆமா நானும் உங்க ஸ்கூல் தான். சேம் கிளாஸ் தானே. அவ ரெடி ஆகுற மாதிரியே நீயும் அங்க ரெடி ஆயிக்கோ. செக்ஷனும் சேம் தானேமா? சேம் சேம் சேம். சரி 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 கிளம்புங்க. ஸ்கூல்ல லீவ் போடக்கூடாது. ஸ்கூல் லீவ் போட்டா அது நல்லது இல்ல. நல்ல பிள்ளைன்னு அர்த்தம். நம்மளோட மார்க்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு மார்க். எக்ஸாம் இல்லனா தெரியாது லீவ் போட்டுக்கலாம். ஆனா இப்போ எக்ஸாம் வேற இருக்கா? சரி வாங்க நான் குளிக்கணும். சரி. ரியாலிட்டி தெரியும்ல? என் வீடு தெரியும்ல? தெரியுமா? தெரியும். என் வீட்டுக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது இவங்க ரெண்டு பேரையும் உங்க வீட்ல விட்டுட்டு போறேன். சரி சரிம்மா ரியாஷினி நீ பேக் பண்ணி உங்களுக்கு. சரிங்க. சரி நீங்கள் சஃபிகா வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளினாக இருக்கணும். அதுக்குன்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் வாங்கவும் கூடாது. ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிடணும். சரியா? ரெண்டாவது வாங்கினா அது நல்லது இல்லை. அடுத்தவங்க வீட்டில் ரெண்டாவது வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியா? சரிப்பா சரிப்பா. சரியா? நான் ரூல்ஸை சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களோ உங்களை அடித்தோம்னா கெட்ட கோபம் வந்துடும். பார்த்துக்க. கெட்ட கோபம் வந்தால் என்ன செய்வேன் தெரியாது. சரியா? அது எனக்கு சொல்லவும் விருப்பம் இல்லை. சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். செய்ய வேண்டியது நீங்கள் தான் செய்யணும். சரியா? நான் ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஓகேப்பா ஓகேப்பா. நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். சரி. அடுத்தவங்க வீட்டில் விளையாடுறதுக்கு பொம்மை தரலன்னா கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா? தராட்டி என்ன தந்தாலும் என்ன? சரியா? ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியா? அப்படி வற்புறுத்துனா அப்படி அன்பாக கொடுத்தாங்கன்னா வாங்கணும். சரியா? சரிப்பா சரிப்பா. சரி ஓகே. நான் நம்பிக்கையில் இருக்கேன் நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு. ஃபாலோ பண்ணாமல் இருந்துடாதீங்கடா தங்கம். இல்லாட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாம்மா அசிங்கம். சரியாம்மா? சரிப்பா சரிப்பா. நாங்கள் கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம்ப்பா. உங்களை அசிங்கம் ஆக்க மாட்டோம். சரி இப்போ தான் நல்ல பிள்ளைங்க. சரியா? ரியாஷினி பேக் பண்ணிட்டியா? இவ்வளோ நேரமாக பேக் பண்ணதுக்கு? இதோ பண்ணிட்டேங்க. எங்கம்மா பேக் பண்ணது? இதோ வரேங்க. இந்த எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே காணோம்? இதோ காமிக்கிறேங்க. பார்க்க தெரியும். ஆனால் பார்த்தா மந்திரமாக இருக்கும். என்னங்க தாந்தோரைன் தோரோரைன். பரவாயில்லம்மா நல்ல மேஜிக்லாம் கற்றுக்கிட்ட போல. சரி சரி சூப்பர் ரியாஷினி. நீ ஏன் அளவுக்கு இல்லை ரியாஷினி. பரவாயில்ல பரவாயில்ல. பிள்ளைங்களை அனுப்பணுன்னே முடிவு வச்சுட்டே போல. பின்ன என்னங்க? ஆமாம் கரெக்டு. நம்மள அனுப்பணுன்னே வச்சுட்டாங்க முடிவு. ஆமாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். என்ன ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க? என்னது? ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான். ஆமாப்பா. சரி சரி குடும்பம் அவங்க கையில். இந்தாங்க ராஸ்கிங் ஜந்திரா. ஐயம்மா பார்த்துமா ரியாஷினி. என்னம்மா பார்த்து ஒழுங்காக கொடுக்கலாம்ல. அதுக்குன்னு கீழே விடலாமா? இந்தாம்மா ராஸ்கிங் ஜான்சிரா நீ போயிட்டு வாங்கண்ணே. சரி நாங்கள் வேணால் ட்ராப் பண்ணிட்டுமா? சரி ஓகே. அதட்டி வேணால் நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். சரி ஓகே. நில்லு தாத்தாவை கூப்பிட்றேன். தாத்தா உங்கள் கூட துணைக்கு இருந்துப்பாங்க. யாரு எம்மா எம்மான்னு கத்துறது? யாரு? சரி வரேன் வரேன் வரேன். நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரியா? சரி சரி. என்னப்பா போகலையா? அவள் அடுத்த வான்ட்டா. ஓ அப்படியாக்கா? ஓ ஆமாம். சரி அது உங்களுக்கு அக்கா தானே? ஆமாம். நீங்கள் எப்போ பாரு ஏன் ஜெனிஷா ஜெனிஷானே கூப்பிட்றீங்க பொதுவாக? நானும் பார்த்துட்ருக்கேன். அதாப்பா ஏன்னா அவங்க எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க தெரியுமா? ஓ அப்படியா? கொடுமையை நினச்சிட்டு தான் நீங்கள் பொதுவாக ஜெனிஷா ஜெனிஷாங்கிங்களோ மரியாதை இல்லாமலே அக்கான்னு சொல்லாமல் இருக்கீங்களோ? இப்போது நான் இருக்கும்போது மட்டும் அக்கான்னு சொல்லுதோ? ஆமாப்பா எங்கள் வாயை தான் சொல்லுது. நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஓஹோ சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. மாமா இதோ வாரம்மா. என்னம்மா தம்பி? அவளை எங்க ரியாஷினிய? அவள் ட்ரெஸ் மாற்ற போயிருக்கா மாமா. ஓ அப்படியா? பிள்ளைங்க கிளம்புறீங்களா?
கிளம்புறோம் தாத்தா. சரி சரி.